வணக்கம் நண்பர்களே. ராமராஜன் இயக்கிய படங்கள். ராமராஜன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டராகி அதுக்கப்புறம் ஹீரோவாகி நிறைய படங்கள் நடித்து ஒரு வெள்ளி விழா நாயகனாகி நிறைய பெரிய ஹீரோ கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நின்னார். அவரோட படங்கள் அத்தனை படங்களும் வெள்ளி விழா படங்களாக அமைஞ்சுது. அந்த அளவுக்கு அவரோட மாஸ் ஹீரோவாக வளர்ந்து நின்னார். அவர் பெரிய ஹீரோவாக ஆகிறதுக்கு முன்னாடி இயக்குனர் ராமநாராயணன் அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் இயக்குனராக சில படங்கள் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் ஹீரோவாக நடிக்காமல் வேறு மற்ற ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் அவரே ஹீரோவும் நடித்து சில படங்கள் டைரக்ட் பண்ணார். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராமராஜன் இயக்கிய முதல் படம் மருதாணி. இது 1985 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பாண்டியனும் சோபனாவும் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. சரி வெச்சுக்க, ₹1 எப்படியாச்சும் கொடுத்துறா. என்னடா ரொம்ப நேரமா அந்த பேப்பரை வச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களா சார்? அப்படி அந்த பேப்பர்ல என்ன சார் இருக்கு? ராமராஜன் இரண்டாவது இயக்கிய படத்தின் பெயர் ஹலோ யார் பேசுகிறது. இந்த படம் 1985 ரிலீஸ் ஆச்சு. படத்தில் சுரேஷ், நிழல் ரவி, ஜீவிதா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ராமராஜன் மூன்றாவது இயக்கிய படத்தின் பெயர் மறக்க மாட்டேன். இது 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நிழல் ரவி, விஜய் எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. சாரி மேடம், நாங்க வரோம். போங்க. நீங்க என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. ஆனா இன்னைக்கு தூக்குல போடுறது என்ன காப்பாத்துனதே உங்க அப்பா தான். அடுத்து ராமராஜன் இயக்கிய படம் சோலை புஷ்பங்கள். இது 1986 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் சந்திரசேகர், ரம்யா கிருஷ்ணன், ஜீவிதா எல்லோரும் நடிச்சிருந்தாங்க. அடுத்து ராமராஜன் இயக்கிய படம் ஒன்று எங்கள் ஜாதியே. இது 1987 ரிலீஸ் ஆச்சு. முதல் முறையாக அவர் ஹீரோவாக நடித்த படத்தை அவர் இயக்கியிருந்தார். வரும் வேளை இது இன்ப பொங்க பாட்டு படிங்க, நீங்கள் மின்னி வர எண்ணி வர எண்ணமெல்லாம் கூடி வரும் வேளை இது இன்ப பொங்க பாட்டு படிங்க. அடுத்து ராமராஜன் இயக்கி நடித்த படத்தின் பெயர் அம்மன் கோவில் வாசலிலே. இது 1996 ரிலீஸ் ஆச்சு. அதாவது 87க்கு அப்புறம் அவர் படத்தை டைரக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஹீரோவாக ரொம்ப பிஸியாக இருந்தார். 9 வருடம் கழித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அடுத்து ராமராஜன் நடித்து இயக்கிய படம் நம்ம ஊரு ராசா. இது 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராமராஜன், சங்கீதாவும் நடிச்சிருந்தாங்க. அடுத்து ராமராஜன் இயக்கி நடித்த படம் கோபுர தீபம். இதுவும் 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராமராஜனோட சுகன்யா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே. ராமராஜன் நடித்து இயக்கிய அடுத்த படம் விவசாய மகன். இந்த படம் 1997 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராமராஜனுக்கு ஜோடியாக தேவயானி நடிச்சிருப்பாங்க. நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது. இந்த முருகனோட அருளால என்ன பார்க்க வந்து தெரிஞ்சா அண்ணன் கோபப்படுவாரு. பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் வாழ்ந்தவன், இவ வாழ வேண்டியவ. ராமராஜன் இயக்கி நடித்த கடைசி படம் சீறி வரும் காலை. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ராமராஜனோட ஜோடியாக அபிதா நடிச்சிருப்பாங்க. இதில் ராமராஜன் இயக்கிய படங்கள் ஏதாவது விடுபட்டிருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை சேரும்.